ஸோ தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஜாங்கோ ரெப்பாசிட்ரி இல்லை டிஜாங்கோவில் உங்கள்கிட்ட ஒரு கோடு இருக்குது அப்படின்னா அதில் வந்து டிஃபால்ட்டாக SQLite 3 டேட்டா பேஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, கனெக்டிவிட்டி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அது PGAdmin அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து எப்படி வந்து MySQLக்கு வந்து கனெக்டிவிட்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு டிஜாங்கோ கோடை எடுத்தாலும் சரி, அது பைத்தான் வச்சு டிஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கில் கோடை எடுத்தாலும் சரி, இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா MySQL டேட்டா பேஸோட எப்படி நம்மளுடைய ப்ராஜெக்டை கனெக்டிவிட்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல்லை கனெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஜாங்கோ அந்த ரெப்பாசிட்டரி வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதை விஷுவல் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்காது. டெர்மினல் கொடுத்து நியூ டெர்மினல் இது கொடுத்தா தான் இது வரும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமான்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜாங்கோ ரெப்பா கோடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன டேட்டா பேஸ் வரும்னா DB SQLite 3. ஓகேங்களா, அது PGAdmin சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் டிஃபால்ட்டாக வரும். ஏன்னா நம்ம எந்த ஒரு வேறு டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்ணாமல் இருந்தோம்னா இதுதான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு பதிலாக இந்த SQLite 3க்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஓன் MySQL வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ எதனால் வந்து இதுக்கு பதிலாக MySQL கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கனெக்டிவிட்டி பண்ண தெரியணும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு டிஜாங்கோ கோடு இருக்குது அப்படின்னா அது வந்து பைத்தானில் இருக்குது, டிஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்குது அப்படின்னா பேக்கண்டையும் டேட்டா பேஸையும் உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ண தெரிஞ்சால் வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு ப்ராஜெக்டையும் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ எப்படி ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி பேக் எண்டையும் டேட்டா பேஸையும் கனெக்டிவிட்டி பண்ண தெரியணும். ஓகேங்களா, ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜாங்கோ ப்ராஜெக்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ settings.py இதுதான் மெயினாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் தான் நம்ம முக்கால்வாசி சேஞ்சஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் அந்த settings.py இதுக்குள்ளே போகிறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் டிஜாங்கோவில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ நியூவாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா, ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை போய் பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள் SQLite 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை தான் MySQL மாற்ற போகிறோம். அதாவது டேட்டா பேஸ் வந்து MySQL வைக்க போகிறோம். ஸோ இங்கே இந்த இடத்துல நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஸோ SQLite 3க்கு பதிலாக MySQL. ஓகே, ஸோ இப்போ நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிள் கோட்ஸ் ஸோ கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட MySQL வந்து ஓப்பன் பண்ணணும். என்கிட்ட ஆல்ரெடி வந்து MySQL இருக்குது. ஓகேங்களா, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். MySQL Workbench, எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டு போகிறேன். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய MySQL Workbench. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நான் வந்து 2-3 டேட்டா பேஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நியூவாக வந்து ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா டேட்டா பேஸ் ஐக்கான் மாதிரி, இதை கொடுங்க. ஸோ இப்போ உங்களோட டேட்டா பேஸ்க்கு என்ன நேம் வேணுமோ அதை கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஜாங்கோ ப்ராஜெக்ட்னால நான் டிஜாங்கோ ஃபுட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். DB. ஓகே, நான் கொடுத்துட்டேன். ஸோ இதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே அப்ளை, ஸோ ஃபினிஷ். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கேருந்து வந்துருச்சா. ஸோ இப்போ இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த நேம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே என்ன நேம் கொடுத்தீங்களோ டேட்டா பேஸ்க்கு அதை இங்கே அப்படியே கொடுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்ல. ஸோ இதுக்கடுத்து நான் பண்ணுற ஸ்டெப்ஸ் அப்படியே பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஓகே சிங்கிள் கோட்ஸ். ஓகே, இன்ஜின் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நேமு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர். ஸோ யூசர் வந்து பார்த்தீங்கன்னா
ரூட்டு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் டைரக்டரியிலேருந்து தான் வரும் ஓகேங்களா. டிஃபால்ட்டாக ரூட்டில் தான் இருக்கும். ஸோ ரூட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஸோ நீங்கள் MySQLக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்கல்ல, ஸோ அந்த பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு போர்ட். ஸோ போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3306 இந்த நம்பரில் தான் இருக்கும், நீங்கள் சேஞ்ச் பண்ணாத வரையும் ஓகேங்களா. ஸோ அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய போர்ட் நம்பர் வந்து கொடுங்க. ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னா இந்த நம்பராக தான் இருக்கும். ஸோ 3306 ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SQLite 3ல் இந்த டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MySQLக்கு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா MySQL டேட்டா பேஸ்க்கான கான்ஃபிகரேஷன் இப்படி தான் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும் ஓகேங்களா. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ ரன் பண்ணோம்னா கண்டிப்பாக ரன் ஆகுமான்னு தெரியல. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை வந்து ஆக்டிவ் பண்ணணும், அதை ENV ஆக்டிவ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ பைத்தான் டிஜாங்கோ ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஆக்டிவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் ENVக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது இன்னுமே இல்லை. ஸோ அது வந்து MySQLோட கிளைண்ட்டுக்குள்ளே ஒரு பேக்கேஜ். ஸோ பிப்பு இன்ஸ்டாலு MySQL கிளைண்ட், அவ்வளோதான். ஓகே, பிப் இன்ஸ்டால் MySQL கிளைண்ட். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதாவது இந்த ப்ராஜெக்டோட ENV இதுக்குள்ளே இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணிடலாம் அதாவது எரர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்டில் manage.py make migration. தப்பாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நோ சேஞ்சஸ் டிடெக்டட் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து ப்ராப்பராக செட்டப் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வரல அப்படின்னா சம்திங் உங்களுடைய கோடில் வந்து ஏதாவது எரர் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது நான் பண்ணது தான் ஓகேங்களா. ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் தான். ஸோ அதனால் எனக்கு தெரியும். ஸோ அதான், ஸோ அந்த கமெண்ட் கொடுத்தா வருதான்னு செக் பண்ணேன். ஸோ எரர் வரல. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேட்டா பேஸில் இருக்கும் போது நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும் ஓகேங்களா. நம்மளுடைய மாடியூல்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம வந்து MySQL வந்து கனெக்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேபிள்ஸு, ரோஸ், மாடியூல்ஸ் எல்லாமே வந்து வரணும் ஓகேங்களா. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் manage.py migrate கமெண்ட் கொடுப்போம். ஸோ இப்போ எல்லாமே வந்து ஒரு வாட்டி வந்து இதாகும், அப்டேட் ஆகும். ஓகே, மைக்ரேட் வந்து பாருங்கள் அப்ளைங் எல்லாமே. ஸோ இதே மாதிரி தான் உங்களுடைய கோடில் வந்து பண்ணணும் ஓகேங்களா. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு டிஜாங்கோ கோடு இருக்குன்னா ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய MySQLோட கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் இருக்கா அதுக்குள்ளே போகிறேன். போயிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ரெஃப்ரெஷ் ஐக்கான் இருக்கா, அது கொடுங்க.
ஸோ இங்கே அந்த இது இருக்குது, நம்ம க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ். இங்கே டேபிள்ஸ், இங்கே வந்து பாருங்கள். ஸோ எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட டேட்டாபேஸ் எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா, நம்மளுடைய மாடியூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக MySQLோட கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்ப்போமா. பைத்தான் manage.py run server. ஸோ ஓகே, என்னோடய லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து ரன் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. மிக விரைவில் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா.